நேற்று வந்து குற்றம் முக்கியமா அவன்கிட்ட கூட பேசி சமாளிச்சிடுறான். இன்னைக்கு வந்து நாகதற்கு வந்து பேசுறது தொண்டை தண்ணி இல்லை, சுடுதண்ணியை வந்து வாயை ஊற்றிட்டேன். கொஞ்சம் வாய் எங்க வச்சு அதனால வரட்டு வாய் எங்க வச்சா அதை எதுக்கு வந்து எது எவ்வளவு கொடுத்தேன் தண்ணி அப்பெல்லாம் கிடையாது. என் வீட்டில் வந்து 4 பிளாஸ்க்கு எவ்வளவு வாங்கினேன் சொல்றேன். பிளாஸ்க்கு எங்க அண்ணன் வந்து ஹெட் கான்ஸ்டபிள் அதெல்லாம் வந்துடுறாங்க. உள்ள யூனிஃபார்ம் மாட்டிக்கிறாங்க. மண்டக்காலை திருமுருகன் இந்த கட்டுன்னு அந்த அதுவே ஊற்றுல நாட்டு நாங்க போற அவசியம் இல்லை. ஒரு வார்த்தையா சொல்லி கொடுத்த இந்த பாடல் என்ன நீங்க எல்லாம் போயிட்டு வரலாம். அவர் சொல்லி நீங்க நிக்க வேணாம், தேவையில்லை. உலகத்துல மனுஷனா பிறந்தவன் உள்ளூர் ஆளுக்கு பேய பார்த்தா பயம். அந்த பக்கத்துல போனோம்னா அந்த புளிய குளத்துக்கு பார்த்தா பயம், இன்னொருத்தவருக்கு நாயை பார்த்தா பயம். நாயி பேய் இது ரெண்டுக்கு அப்புறம் நான் பயப்படுற ஒரே ஆளு நீங்க மட்டும்தான். ரொம்ப பெருமையான ஆள். ஆக சொல்லிட்டு இருக்கீங்க, நாய் வைக்க அப்புறம் உங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு இருக்க நீங்க பெரிய ஆளா தானே இருப்பீங்க. அந்த அளவுக்கு நீங்க பெரிய பாட்டு நல்லதான் பாடுறேன். ஆனா பாடக்கூடிய பக்குவம் அறிந்து பாட மாட்டேன். அங்கதான் சிக்கலை ஆரம்பிக்குது. என்ன பாட்டு நீங்க பாடுனீங்க?
மத்தவங்க நடந்து போனா தூசி பெரும் தூசி. இந்த மாதிரி பண்ணீங்களா? ஆமா. நடந்தோட தூசி பண்ணீங்களா? பாடம் அதானே? அப்ப நீங்க பண்ண தூசி எடுத்து பாடுறீங்க. இப்ப நடந்தோட தூசி பறக்குமா பறக்காதா? தூசியை தட்டி விட்டு போயிட்டே இருப்பேன். அப்ப தூசியை தட்டி விட்டு போறா நீங்க இருக்கீங்க. ஆனா எல்லா தூசிக்கும் பரும வந்துருமா? எல்லா தூசிக்கும் பரும வந்துருமா கேக்குறேன். இருக்கு. எந்த தூசிக்கு பரும? எந்த தூசிக்கு பரும? உட்கார்ந்துருக்காங்க. பேசுறீங்க பரும. இவ்வளவு பெரிய மழை வந்துச்சு. மழை பெய்யும் நீங்க வந்தீங்க. மத்தாள் ஊராட்டம் நினைச்சிருந்தா ஓடி போயிருக்கலாம். தேவையில்ல இந்த நாடத்தை பார்த்தோம் நாளைக்கு பார்த்தோம் போயிருக்கலாம். ஆனா உட்கார்ந்து வரைக்கும் பார்க்கலாம்னா அவர்கள் கொஞ்சம் பாடுபட்டு பெருமை சேர்க்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. இவங்க பெருமையானவர்கள். பெருமையானவர்கள் இல்லையா? இப்ப ஈரமாயிடுச்சு. ஈரமான தரையில் நடந்தோம்னா தூசி பறக்குமா பறக்காதா? பறக்காது. அப்ப ஈரம் இருக்கிற இடத்துல தூசி பறக்காது. ஈரம் இல்லாத இடத்துல தூசி பறக்குது. இப்ப நீங்க தூசி பறக்குதுன்ற உங்கள்ட்ட ஈரம் இருக்கா இல்லையா? உங்கள்ட்ட ஈரம் இருக்குமா தெரியலையே. ஈரம் இருக்கதான் செய்யும். ஆனா ரொம்ப காலமா அதுவும் இல்லாத மாதிரி இருக்கு. பாட்டு பாடுறா நல்லா இருக்கு. ஆனா பக்குவமா பாட பார்த்துக்க. காலகத்தை பாட்டு பாடும் சுவாமி யாரையால் பண்ண யாரை பார்த்து பாட்டு பண்ண யாரை பார்த்து பண்ணு கேட்டேன். பாட்டு பண்ண ஏன் பண்ண கேட்டேன். எங்க பண்ணி பார்த்தேன். காலகத்தில் பாட்டு பாடு சாமியார பாட்ட பண்ண நீ என்ன பண்ணி பண்ணிட்டு இருக்கும் போது இந்த கதைக்கு எதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இங்க வாங்க பேசுவான். நீ பேசுங்க பேச்சு. ஒரு பாட்டை பண்ணணும் இடம் கொடுத்து பாட தெரியும். தெரியல என்ன பாட்டு நீ பண்ணியா இல்லையா? எதுக்கு இந்த பாட்டை இங்க பாடுங்க? இந்த பாட்டை எதுக்கு இங்க பாடுன? காணகத்தில் பாட்டு பாடு சாமியார் யார் சொன்னா உனக்கு முதல்ல? சாமியார் வந்திருக்கான்னு யார் சொன்னா? நீ எப்படி சொல்லுவ சாமி வந்திருக்கானு? யாராவது வந்து சொல்லி நீ கேட்டீங்க நீ என்ன சொல்லுவியா? நீ எப்படி சொல்ல முடியும்? நீ எப்படி சொல்ல முடியும்? பாட்டு பாடுனது நீ நான் சொன்னேன். பாடியா சொன்னியா? சொன்னேன். அப்ப பாடல பாடிட்டு சொல்ற. அப்ப சொல்லி பாடுவ. சொல்லிதான் பாடுவ. யாராவது சொன்னா நீ பாடுவ. அப்ப நீனா பாட மாட்ட. உனக்கா சுய புத்தி கிடையாது. அடுத்த புத்தி எதிர்த்து சொல்ல வைப்ப. என் தொண்டை தண்ணி நீ பேசுற அப்படித்தான் இருக்கு. எதுக்கு நீ இந்த பாட்டை பாடுன? காலகத்தில் பாட்டு பாடு சுவாமியாரன் பாட்டை பாடுறீங்க. உனக்கு சாமியார் வந்திருக்கான்னு யாரு சொன்னான்னு உனக்கு கேட்டேன். குடிஞ்சு நேரத்தில் குறிப்பிட்ட ஆளை பார்த்து சொல்லு. இல்ல ஆள் வந்தோட சொல்லு. யாருமே நம்ம வெட்டவழியை பார்த்து எப்படி சொல்லுவ? சாமி இருக்கு சிக்கம் இருக்கு பூனை இருக்கு நீ எப்படி சொல்லுவ? நான் சாமியாரை பார்த்து பாடுறேன். அவத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. எந்த சாமியோட நீ பாடுற? நான் சாமியாரை பார்த்து எந்த சாமியை நீ பார்த்து பாடுற சொல்லு. எந்த சாமி பார்த்து பாடுற? நான் எந்த கலையரசன். கலையரசன் சித்தப்பா மேனா? ஆமா. மங்காளி மேனா? யாரு? சித்தப்பா மேனா. யாராவது? அப்ப பாட்ட பாடுற இருக்கா வச்சு பாடு. அவங்க வந்து பாடுங்க நீ முத. வருவேன். யாரு? வந்துகிட்டே இருக்கேன். யார் கலையரசனா? இந்த கூடிய டிக்கெட் நீ அங்க போக வேண்டியாருன்னு கொஞ்சம் காத்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. எப்பயும் 10-11 மணிக்கு மேல இந்த மாதிரி உங்களுக்கு ஆகும். இப்ப இந்த மாதிரி நேரத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சா? அப்படியா? இல்ல அப்படிதான் இருக்கு நினைக்கிறேன். நீ எதுக்கு வந்தீங்க எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் வாய்ப்பு இல்லை. அதை பத்தி நான் சொல்லவே இல்லையே. இப்ப நீ எதுக்கு பாடுறேன்னு முதல் வார்த்தை சொல்லிட்டு அப்புறம் பேச. பாடத்தையும் செய்வேன். பாடுறது எதுக்குன்னு கேட்டேன். காரணத்தை சொல்லு. ஏன் ஜவுளியே என் சட்டை. உன் ஜவுளிய சட்டை நீ ஊருக்கு வந்து வாடிக்க. உன் வீட்டை பக்கம் வந்து வாடி. இங்கே நீ பாடுற. நீ ஏன் பாடுற பாட்ட? நீ ஏன் பாடுற? எதுக்கு பாடுற? இனிமே இந்த பாட்டை நீ பாடக்கூடாது. நான் பாடத்தையும் அப்ப பாட செய்யணும். யாரை பார்த்து பாடுன்னு இப்ப சொல்லு. என்னைய பார்த்து பாடுறா. வந்த பிள்ளை பாடுறா. வரல நீ எப்படா பாடுவா பாட்ட? மரத்து மேல உட்கார்ந்துருந்தேன். யார் உட்கார்ந்துருந்தா? நான் தான் உட்கார்ந்துருக்கேன். குரங்குனா மேல உட்கார்ந்துருக்கேன். அப்ப நீ அங்க உட்கார வேண்டிய ஆளு. சரி சரி. அழகு வீட்டுல நீங்க போறது இருந்து வாளை மட்டும் மறுத்து கொண்டவனே கூறு கட்ட மனிதா நீ கொள்ளையடிப்பது சிறையா உன் அன்னை பாரதம் அமோகமாகின்று அடிமடி உண்மது உண்மையா? ஒத்துக்கிறீங்க நீ அப்படித்தானே? குரங்கு எடுத்து வந்தா நீங்க ஒத்துக்கிறீங்க. உண்மைதானே? ஏன்னா நீங்க இந்த செய்தியை சொல்லிடாதீங்க. குரங்கு எடுத்து நீங்க வந்து சொல்லுங்க. அது குரங்குக்கு புறமே தெரியலாம். ஆனா நீங்க குரங்கோட முன்னோர்கள் சொல்லி குரங்கு அது கேவலமா போயிடும். நம்ம மாதிரி ஒருத்தர் இருக்கேன்னு சொல்லி போய் சொல்ற பேர் என்ன? அதெல்லாம் சொல்ல முடியாது. பேர் நீங்க எதுக்கு இங்க வரீங்க? நீங்க எந்த ஊரு? நான் எந்த ஊர்னு சொல்ல ஆரம்பிக்கலையே. எந்த ஊர் வந்து பேரை சொல்லவா இல்ல வேணாமா? பேரை சொல்லணுமா வேணாமா? அப்ப சொல்லி கேட்பேன். சொன்னா கேட்பேன். நான் சொன்னா கேட்பேன். நான் சொன்னா எதையும் கேட்பியா? என்ன தமிழ்நாடு பேசுறேன். நான் சொன்னா கேட்பியா கேட்டேன். கேட்கிறேன். அப்ப எதையும் கேட்ப அப்படித்தானே? அப்படி ஒரு பைத்தியக்காரன் ஊர்ல ஒத்துக்க. நான் சொன்னா எதையும் கேட்பேன். பைத்தியத்துக்கே வைத்தியம் பார்க்கறவங்க பார்த்து நீ எதை வேணா பாத்துக்க. தப்பு இல்ல தம்பி. நீங்க என்ன சொல்றீங்க? எதை சொன்னாலும் கேட்பீங்க. தம்பி தம்பி எதை சொன்னாலும் எப்படி கேட்ப? எதை சொன்னாலும் கேட்பியா? இல்ல ஏத்துக்கிற மாதிரி சொன்னா கேட்பியா? ஏத்துக்கிற மாதிரி சொல்ல. அப்ப ஏத்துக்கிற மாதிரி சொன்னது நீங்க கேட்பியா? அப்ப இது வரைக்கும் பேசுற வச்சு ஏத்துக்கிற மாதிரி பேசல. அப்ப இனிமே சரியா பேசுவோமா? அப்ப சரியா பேச முடியல. அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க பேசுற பேசுறது சரியில்லாத பேச்சு. இப்ப பேசுறது சரியான பேச்சு அப்படிதானே? பேசுறத எதை பேசிக்கிட்டு இருக்க? உங்களுக்கு சரியான பேச்சு எப்ப பேசி? இதுக்கு முன்னாடி பேசுறது சரியான பேச்சா பேச்சு இல்லையா? பேசுதான். என்ன கோபம் குன்றியா? என்னாச்சு தம்பி? போக போக சுறுசுறுப்பு இருந்துட்டே இருக்கணும். சுறுசுறுப்பு குண்டி போச்சு வச்சுக்க ஒண்ணு பண்ண முடியாது. நான் 10 மணிக்கு 10 வந்துடுப்பா. உனக்கு வேணும்னா
நான் விடிய விடிய கத்திக்கிட்டு இருக்கேன். இருக்கேன். 2 மணிக்கு வந்து நீங்க ஆட்டம் போடுங்க. ஒண்ணு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 2 மணிக்கு வரமோ 2:45 வரமோ 5 மணிக்கு வரமோ 5:30 வரமோ தேவையில்ல. எத்தனை மணிக்கு வந்தாலும் முடியிற வரைக்கும் அந்த படபடப்பு சுறுசுறுப்பு இருக்கணும். இருந்தாதான் பெருமை. அவன் இல்லைன்னு வச்சுக்க பேசாம வாயை பத்திட்டு உட்கார்ந்து நல்லா ரேட்ல தூங்க முடியல. யார் தூங்குனா? யாரு நல்ல குழந்தைகள் தூங்கி கெடுத்தவங்க நாட்டை கெடுத்தவங்க காடு கெட்டாங்க. நல்ல குழந்தை தூங்கி கடிக்க கூடாது. நாடு கெட்ட குழந்தை தூங்கி கடிக்கலாம் தப்பு இல்ல. நீங்க இப்ப தூங்கி கடிக்கிறா கடிக்க மாட்டீங்களா? என்ன நீங்க ஒருவேளை தூக்கத்திலே கடிச்சிருக்கீங்களா? உன்னை பார்த்தா அப்படித்தான் தெரியுது. நான் போயிட்டு நீ போயிட்டு வாங்க, உனக்கு தப்பு இல்ல. நீ எதுக்கு வர? அது போகலன்னு சொல்றேன். நீ எதுக்கு வர்ற? போ பாத்துக்க, தப்பு இல்ல. எங்க வர? நீங்க போக ஒண்ணு தப்பு இல்ல. நீ வந்ததுக்கு போத்தே ஒண்ணு தப்பு இல்ல. அப்ப ஏன் சொல்லிட்டு நீங்க போவீங்க? அப்ப ஏன் சொல்லிட்டு அப்ப போவீங்களா? சட்டமன்ற கேள்விக்கு பதில் சொல்ல நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. கேள்வி நான் சொல்றேன். வேலுமணி சாரல். அப்ப வேலுமணி சாரல் பேர சொன்னீங்க. நீங்க பெரிய சொன்னீங்க. நீங்க பேருனா என்ன? யாகம். யாகத்தை பண்றது? அப்படிப்பட்ட தவறிசிகள் முனிவர் யாகம் பண்றாங்க. அந்த மலைக்கு பேர் என்ன மலை? வேலுமணி சாரல். அப்படிங்கிற பேரை கொடுத்தாங்கல்ல. ஆமா. 18 சித்தர்கள் வாழ்ந்தார்களா? 33 நபர்கள் இருந்தார்களா? 44 ரிஷிகள் இருந்தார்களா? இத்தனை பேர் வேற எந்த மலையா போனாங்களா? இல்ல. என்ன மலைக்கு வந்தாங்க? ஏன்னா இது என்ன மலை? வேலுமலை. ஆக கேட்பது இவங்க கடமை. சொல்லக்கூடியது என் கடமை. அப்ப கேட்க சொல்லுங்க. சொல்லுவீங்க. ஆமா. சொல்லு. வேலுமலை சாரனா என்ன? சொல்லு. வேள்வி என்றால் யாகம். அதே யாகம் செய்யக்கூடிய தவம் முடியும். அப்படி சொல்லு. அடுத்து வா. நம்ம ரிஷிமார்கள். அதனால வேலுமலை சாரல். அப்படி சொல்லிட்டு போ. இப்படி பேசுற பிரச்சனை இல்ல. 18 சித்தர்கள் வாழ்ந்தார்களா? 33 நபர்கள் இருந்தார்களா? 44 ரிஷிகள் இருந்தார்களா? இத்தனை பேர் வேற எந்த மலைக்காக போனாங்களா? போகல. நேர எந்த மலைக்கு வந்தாங்க? வேலுமலைக்கு வந்தாங்க. ஆக இந்த இடத்துல கேட்பது இவங்க கடமை. சொல்லக்கூடியது என் கடமை. அப்ப நான் கேட்டா சொல்லுங்க. அப்படி சொல்லு. வேலுமலை சாரனா என்ன? சொல்லு. என் முண்டு கலப்ப என்ன சொல்றா? அப்படி சொல்ல மாட்டீங்க. சொல்லிட்டு போ. அந்த வேலுமலை சாரனா என்னென்ன பெருமை முடிச்சு சொல்லிட்டு போறாங்க. ஒரே தடவை. ஆமா சொல்லு. வேள்வி என்றால் யாகம். யாகம் தவம் முனிவர் செய்யக்கூடிய உண்மை சத்திய வாக்கு. அதனாலதான் வேலுமலை சாரல். சொல்லி போடுங்க. ஆமா. என்ன போடுற? ஏன்னா 18 சித்தர்கள் வாழ்ந்தாங்களா? 33 நபர்கள் இருந்தார்களா? 44 ரிஷிகள் வாழ்ந்தார்களா? இத்தனை பேர் அந்த மலை இந்த மலை எந்த மலைக்கு போகாம நேர எந்த மலைக்கு வந்தாங்க? வேலுமலைக்கு. ஏன்னா கேட்கக்கூடியது எமது கடமை. சொல்றது என் கடமை. அப்ப நான் கேட்டா சொல்லுங்க. சொல்லு. வேலுமலை சாரனா என்ன? டேய் என்னடா இப்படி வாடா? தம்பி உள்ள பேக் இருக்கு. நான் தப்பா இருந்தது என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? நான் எது சொல்றேன் அப்படி இல்லையா? எதுக்கு வர மாட்டீங்க? இப்ப நீ எதுக்கு வர மாட்ட? இப்ப நீ என்ன சொல்ற? ஆனா இங்க வர பேசுவோம்னா கோமாளி அந்த குடியை குடும்பத்திற்கு வேண்டுகோள் எங்கள் கலைத்துறையின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. முன்பின் தெரியாத நபர்களிடம் நீங்கள் பேச்சு கொடுக்க வேண்டாம். அவர்கள் பார்ப்பதற்கு அப்பட்டமாக நம்பகத்தன்மை உடையவர் கொண்டு தோற்றமளிப்பார்கள். அவர்கள் உணவைகளையோ பொருட்களையோ நகைகளையோ காலி கிடக்கும் காலணிகளையோ பறி கொடுத்துள்ளார்கள். அவர்கள் சைஸாக பேசி உங்கள் உண்மைகளை திருடி சொல்லக்கூடிய திருட்டு கூட்டம் ஒன்று பச்சை நிறத்தில் விவாதித்திருக்கின்றது. அவர்கள் பத்திரப்படுத்திக் கொள்ளுமாறு எங்கள் மதுரை மாவட்ட கலைத்துறையின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இங்க வாடா பத்தி என்ன போயிட்டு இருக்க? நம்ம என்ன வச்சுட்டீங்க? வாங்க என் கறிக்கிற சிங்கமே வா. என்ன ஜாயா? கிளப்பு 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 ஆள கிளப்பு. பத்திரம் எங்க நிர்வாகத்துக்கு பொறுப்பல்ல. எந்த பொருளா இருந்தா நீங்களே பத்திரப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். ஏய் வாயா. தெரிஞ்ச மாதிரி ஓடிட்டு இருக்கானே. ஆமா ஆமா. இங்க வாடா நம்ம பேசுவான். ஐயா கோமாரி. இப்படி ஒரு கோமாரி இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. எப்படிப்பட்ட ஆளு? நேசப்பட்டாளா? இந்த உலகத்துல ராக்கெட் ராசாவுக்கு மிஞ்சக்கூடிய ஒரு கோமாரி உலகத்துல இருக்காளா? கொரோனா காலகட்டத்தில் எல்லாரும் கழுத படத்தை வாங்கி மாட்டும் போது நான் ஒருத்த மட்டுமே 1000 படத்தை நீங்க கழுத படத்தை வீடு வீடுக்கு மாட்டலாம். ஆனா எந்த படத்துக்கு எனக்கு தேவையில்ல. ராக்கெட் ராசா படத்தை கொடுங்கன்னு கழுத படத்துக்கு போல அவன் படத்தை மாட்டி வச்சு. அப்படி ஒரு கோமாரியா? அப்படி ஒரு கோமாரி. இன்னைக்கு இப்படி போயிட்டா அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. நீ வாடா கோமாரி. பேசுறீங்க வாயா. ஏய் நீ வாயா. இப்ப என்ன சொல்லிட்டு? எந்திரிச்சு வா. எந்திரிச்சு வா. கிளப்பு 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 கிளப்பு. கொடபத்திரம் கொடபத்திரம். ஆமா வாங்க வாங்க வாங்க. தப்பு இல்ல வாங்க. எந்திரிச்சு வாங்க. எந்திரிச்சு வாங்க. கோபப்படாதீங்க வாங்க. ஐயா கோமாரி வாங்க பேசுவாங்க வாங்க. வர வர நாடகம் பார்க்குற மாதிரி
நேரம் ஆகி போச்சு. வாயா எதிர்ச்சா நீ வா பேசுவான். சரி நான் பேச முடியா, நான் பேசுறேன் முடியா. செருப்புகளை பத்திரப்படுத்திக் கொள்ளுமாறு மீண்டும் நாங்கள் வாங்க. எந்த ஒரு மேடைக்கு போனாலும் செருப்பு போட்டு வராத ஒரே கோமாடி யாரும் கேட்டீங்கன்னா ராக்கெட் ராசை மட்டும்தான். அப்படிப்பட்ட செருப்பு போட மாட்டாங்க. இன்னைக்கு நேரத்தில் கிட்டத்தட்ட அவர் நாடகத்துக்கு வந்து 20 வருஷமா போடுறதே இல்லை. ஏன் செருப்பு போடுறதுன்னு நினைக்கிறீங்க? அவர் எந்த மேடைக்கு போய் பேசினாலும் கூட்டத்துல இருந்து பல செருப்பு ஒரு அங்க இருந்து எடுத்து போட்டுக்குவாங்க. அது மாதிரி பல குணத்தை வாங்கி வச்சிருக்காரு. ஆரியா ஏரியா இப்ப நான் என்ன சொல்லி இப்ப பேச முடியாது. அப்ப என்ன சொல்ல நான் என்ன சொல்ல இப்ப நீ கேட்ட நான் பதில் சொல்லுமா வேணாமா? பதில் வேணா வேற எதுவும் சொல்ல வேணாமா? அப்ப நீங்க கேட்டா என்ன சொல்ல பதில் சொல்லணும். வேற எதுவும் சொல்ல வேணாம். சரி சொல்ல மாட்டேன் விடுங்க. எந்த ஊரு பதில் அதத்தான் சொல்றேன். அதான் சொல்லிட்டீங்க. எந்த ஊரு பதில் அதத்தான் சொல்றேன். எந்த ஊரியா பதில் அந்த மசிதத்தான் சொல்றேன். பதில் நீ நானே கேட்டா பதில் சொல்ல. இப்ப கேட்டா பதில் சொல்ல வேணாமாயா? அதத்தான் சொல்றேன். அதத்தான் சொல்லிட்டு பதில் இந்த மண்டகலப்ப எந்த ஊர் பதில் மூஞ்சி மண்டையா பதில் ஆமனாக்கு நல்லா யோசிச்சு பாருங்களே. இத்தனை தூரம் நீங்க சொல்லிக்கிட்டீங்கல்ல, இதுக்கு ஏதாவது நான் பதில் சொல்லியிருக்கேன்னா பதில் சொல்லாம இருக்கிறேன். அப்ப இது வரைக்கும் சொன்னது பதில் இல்ல. அது பதில் உங்களுக்கு பதில் இல்ல. இப்ப பதில் இல்லையா? அப்ப எது பதில்? பதில்னா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். அப்ப கேட்ட கேள்விக்கு பதில் தானே சொல்லணும். அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பதில் எதுக்கு வருத்தப்படுற? ஆனா பேச்சுவார்த்தை நீங்க சொல்லி வச்சீங்கன்னா உங்க பேரே நீங்க மறுபடியும் அப்ப பதில் நீங்க கேட்டுக்கிட்டு. இப்ப நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவா வேற சொல்லவா? ஐயா ஐயாண்ணா வயசாகி போச்சுட்டீங்களா? அப்ப எனக்கு முன்னால நீங்க வந்து பெரிய பிரச்சனை தப்புல வாங்க தப்பு இல்லையே. மூத்தவர் எடுத்து அறிவு இருப்பாங்க. அறிவு இல்லாத திருத்தி கொண்டு வரணும். இப்ப நீங்க இருக்கீங்க உங்களை திருத்தி கொண்டு வரது என்னோட கடமை. இப்ப அறிவு இருக்கா இல்லையா? அறிவு கடையில் இருந்தா ஒரு அறிவு இருக்கா இல்லையா? உன்ட காசு இருக்கான்னு கேட்டா இருக்குன்னு சொல்லுவீங்க. பணம் இருக்கான்னு கேட்டா இருக்குன்னு சொல்லுவீங்க. அப்ப இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவீங்க. உன்னை பார்த்து யாராவது அறிவு இருக்கான்னு கேட்டா சொல்லுவேன். இருக்கு அறிவு இருக்குன்னு சொல்லுவேன். இப்ப ஊர்ல ஒருத்தர் அறிவு இருக்காப்ல, அவர் பேரு அறிவு. வீட்டுல அறிவு படுத்து தூங்குறாப்ல, அது அப்பா தான் எடுக்கிறாப்ல. நீ அடிச்சது அறிவுக்கு, ஆனா எடுத்தது அவங்க அப்பா. இப்ப அறிவு அப்பாட்ட போய் என்ன கேப்ப? அறிவு இருக்காங்க. அறிவு அப்பாட்ட போய் அறிவு இருக்கான்னு கேட்கிறிய. எப்படி சொல்லுவாங்க ஊர்ல? சைக்கோட்ட நீ தான் சொல்லிட்டு இருக்க. அறிவு அப்பாட்ட போய் அறிவு இருக்கா நீ எப்படி கேப்ப? அறிவு அதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அறிவு அப்ப பேரு சேர்த்துறா. அந்த ஆளுக்கு எங்க ஒண்ணு சொல்லிட்டு இருக்க. அவர் வாட்டுக்கு பேசாம இருக்காப்ல. அவர் பஞ்சாயத்து இருக்காது. அந்த பஞ்சாயத்து அப்படி தேவையில்லை. இப்ப நீங்க புரியுதா புரியலையா? அறிவு இருக்கா கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்ப என்ன அறிவு இருக்குன்றீங்க. ஆனா அறிவு இருக்குன்னு சொன்னா பரவாயில்ல. அறிவு இல்லாம அறிவு இருக்குன்னு சொன்னா தான் தப்பு. இந்த இடத்துல நீங்க அறிவோட அறிவு இருக்குன்றீங்க, அறிவு இல்லாம அறிவு இருக்குன்றீங்க. அறிவோட தான் அறிவு இருக்கு. அறிவோட உனக்கு அறிவு இருக்குன்றீங்க, ஆனா அறிவு இல்ல. இருக்கியா? அப்ப அறிவு இருக்கு. இருக்குதானே? மாட்டுக்கிறது இல்லையா? யோசனை சொல்றீங்க. அறிவு இருக்கா கேட்டா ஏன் இவ்வளவு யோசனை பண்ற? இப்ப புரிய மாதிரியே பேசுவாங்க. இப்ப ஊருக்குள்ள புரிய மாதிரியே பேசுறாங்க. அப்படி இப்படி ரெண்டு பேரும் தான். எப்படி எப்படி அப்படி இப்படி அப்படி இப்படி இந்த அப்படி இப்படி இந்த ரெண்டு பேத்துல அப்படியே பார்த்து இப்படி கேட்டானா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க. எப்படி அப்படி பார்த்து இப்படி எப்படி கேட்டானா அப்படி எப்படி இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு அப்படி சொல்லியிருக்கேன். நான் எப்படியா இப்படி இப்படி ஒரு பதில போய் அப்படி இப்படி கிட்ட போய் சொல்ல. அதுக்கு இப்படி கேட்டிருக்கேன். ஏண்டா அவனை அப்படி இருக்குன்னு சொல்லி இப்படி இருக்குன்னு சொல்லி எப்படி இருக்குன்னு நான் எப்படின்னு சொல்லி இப்படி போய் அப்படி கிட்ட முட்டிக்கிட்டு நிக்க. இப்ப அப்படி கேட்டிருக்கேன். நான் இப்படி இருக்குன்னு சொல்லி அப்படி இருக்கு சொல்லி எப்படி இருக்குன்னு சொல்லி நான் எப்படி இருக்குன்னு சொன்னா உனக்கு ஏண்டா இப்படி ஒரு கோவம் அப்படி போய் இப்படி கிட்ட முட்டிக்கிட்டு நிக்க. இப்ப இப்படி இப்படி அப்படி ஒரு கேள்வியை கேட்டது தப்பா? இல்ல அப்படி இப்படி கிட்ட இப்படி ஒரு பதில சொன்னது தப்பா? இல்ல இப்படி ஒரு கேள்வி அப்படி கிட்ட கேட்காம இருந்தா அப்படி ஒரு பதில் இப்படி சொல்லி இருக்க மாட்டேன். அதை இப்படி ஒரு கேள்வியை கேட்டு அதை அப்படி ஒரு பதில சொல்லி இப்படி அப்படி நடக்க வேண்டிய பிரச்சனை எப்படியே கொண்டாந்து பாட்டிருக்கானே. இந்த கதை இப்ப எப்படி இருக்கு? எப்படியா இருக்கு? என்னடா சரியில்லை. அப்ப அப்படி இப்படி பேச வேணாமா? எந்தடா அப்படி பேசுறா? அப்படி இப்படி நீ நிறைய சொன்ன அப்படி இப்படி பேச வேணாம். இப்படி பேச முடியுமா? இப்ப அப்படி இப்படி பேசுற தப்பா சரியா?
நீ நாடுற. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நீ அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்க. அப்ப இப்படி பேச வேணாம்ன்றீங்களா? இப்ப மாற்ற மாதிரி பேசுறீங்க. என்னத்த பேசுற? மாற்ற மாதிரி பேசுறீங்களா? என்னத்த மாற்ற மாதிரி? இப்ப உங்களுக்கு தெரியுமா தெரியாது எல்லாமே. சரி நான் கட்டது கை பண்ணுறது. கல்லாத உலகம். முட்டை கிளம்புறது ஒதுக்கினாங்க. எல்லாம் தெரிஞ்சாலும் இருக்கானா? இல்ல எதுவும் தெரியாத இருக்கானா? இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா? எனக்கு எல்லாம் தெரிஞ்சே அப்படி சொல்லுங்க. ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியாது. எல்லாம் தெரியாது. எல்லாம் தெரிஞ்சு நமக்கு கிடையாது. இப்ப எல்லாம் தெரியுமா தெரியாதா? ஒரு சில விஷயங்கள் தெரியும். அப்ப ஒரு சில விஷயம் மட்டும் தெரியும், மத்தது உங்களுக்கு தெரியாது. அப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும். இல்ல அதத்தான் கேக்குறீங்க. ஒரு சில விஷயம் தெரியும், ஆனா எல்லாம் தெரியாது. அதத்தான் கேக்குறீங்க. இப்ப நீங்க ஏதாவது தெரியும் தெரியாத நீங்க என்ன சொல்றீங்க? தெரியும். தெரியுமா தெரியுதுங்க. தெரியாதா தெரியாதீங்க. தானே ஏதாத்தா? நான் மேடுனா பள்ளம், இரவுனா இரவுனா பகல், இன்பம்னா துன்பம், நடக்கும்னா நடக்காது, புரியும்னா புரியாது. இப்ப நான் புரியுங்கன்னா நீ என்ன சொல்லுவ? புரியாது. உனக்கு புரியாது. உனக்கு எப்படி புரியும்? உனக்கு புரியாம தான் பேசிட்டு இருக்க. மெண்டலாக்க தர்றாங்க. ஏற்கனவே மெண்டலாக்க போய் மெண்டலாக்க முடியுமா? இல்ல புதுசா வந்து ஆக்க முடியுமா? ஒரு மெண்டலா போய் எப்படி மெண்டலாக்க முடியும்? தெரிய வேணா வைக்கலாம். சாத்தா உன்னை முக்காலுக்கு வெளியே வந்துட்டு இப்படி கத்துறீங்க. என்னங்க விடிய விடிய கத்துறீங்க? விடிய விடிய கத்திக்கிட்டாங்க நீங்க இருக்கீங்க. நாடகத்துல இடத்துல அவங்க கூப்பாடு விட்டு கத்துறது உங்க வேலையா போச்சு. நான் கேட்கிறேன், எப்ப பார்த்தா கத்துறது எல்லாம் கேட்க எப்படி? எது கத்துறோம்? எது கத்துமே? மயிலும் கத்த. சரி, குயில் கூவும். குயில் கூவும், மயில் அகமும். எது கத்துது? வாய் தொண்டை கத்த. தொண்டை கத்து மேல தொண்டை ஒரு மாதிரி குத்திரிய தொண்டை புண்ணா என்னாச்சு? இருக்கியா நீ வேற சொல்லிட்டு இருக்கு. என்ன இருக்கு அங்க மட்டும் கத்துறீங்க? ஒரு 100 ரூபாய் சம்பளம் வந்தா மட்டும் வண்டியை சுத்திக்கிட்டு 3 மணி நேரம் கத்துறீங்க. அப்ப இங்க மட்டும் நீ கத்த மாட்டேன் என்ன அர்த்தமா பேசிட்டு இருக்க? ஆமா நான் 100 ரூபாய் சம்பளத்துக்கு வரைக்கும் நான் கத்துவேன். நீங்க எப்படிதான் கத்திக்கிட்டு இருக்கீங்க? நீ இந்த வண்டியை நான் திரும்பி சுத்துவேன். சரி கத்துவீரா கத்த மாட்டீரா? நான் கத்த மாட்டேன். உழைக்கிற சம்பளம்ன்றது யாருக்கான பொறுப்புதானே? உழைப்புன்றது ஊதியம் உழைப்பீங்க. உழைப்புன்றது ஊதியம். இப்ப உனக்கு ஒரு ஆசை இருக்கு, எனக்கு ஒரு ஆசை இருக்கு. உன் ஆசையுடைய ஆசையை மாறுவா? மாறாது. இப்ப பாருங்க குலவத்துல யதார்த்தமா ஒரு காவல்துறை அதிகாரி இருக்காரு. அவருக்கு என்ன ஆசை இருக்கு? எப்படியாவது திருடனை பிடிக்கணும். திருடனை பிடிச்சோம்னா மேலத்தை உத்தியோகம் கிடைக்கும், நல்ல இடத்துக்கு போகணும். அப்ப திருடனை பிடிக்கணும்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசை இருக்கு. திருடனை பிடிக்கணும்னு சொல்லி அவர் சாமி கும்பிட்டாருன்னா ஒரு திருடன் என்ன பண்ணுவார் நினைக்கிறீங்க? சாமியை கும்பிடுவாரு. எப்படி கும்பிடுவாரு? நான் போற இடத்துல எப்படி பொண்ணு பொருள் ஆடை ஆபரணம் கிடைக்கும். இன்னைக்கு எப்படி அவர்கிட்ட சிக்கிர கூடாது அவர் வேண்டுவார். வேண்டாரா? 2 பேருக்கு ஆசை இருக்கா? ஒரு குடும்பத்தில் உள்ளவருக்கு என்ன ஆசை இருக்கு? நோய் நொடி வரக்கூடாது கடவுளே, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடு, நோய் நொடி இல்லாத உடம்பு கூட கேட்பான். நோய் நொடி வரக்கூடாது இவர் சாமியை கும்பிட்டாருன்னா ஒரு மருத்துவமனை கட்டி நடத்துற என்ன கும்பிட நினைக்கிறீங்க? மருத்துவமனை நல்லபடியா உழைக்கணும் கும்பிடுறாங்க. கும்பிடுறாரா? இப்ப நான் நோய் வரக்கூடாது கும்பிடுறேன். இப்ப மருத்துவமனை வச்சிருக்காரு என்ன கும்பிடுவாரு கேட்கிறேன். இவன் சாகணும் நல்லபடியா சாகணும் கூட மாட்டாரு, காசு வரணும். அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. 4 பேர் இப்படி நம்மளை பார்க்க வந்தா தான் வைத்திய செலவுக்கு ஆகுமே அவர் நினைப்பாரு. அதுக்காக சாக நினைப்பாரா? கூட ஊசி போட்டு விட்டுருவேன். இப்ப நீங்க பாருங்க எல்லாத்துக்கு ஒரு இடத்துக்கு போறோம்னா தண்ணி கவிக்கிறா வாங்கி குடிச்சிடலாம். தண்ணி கவிக்கா கிணத்து வேணா தோண்டிக்கிட்டு இருப்பானா? தோண்டுவானா? கிணத்து தோண்டாம இப்ப தண்ணி இருக்கிறதுக்கு கிணத்து தோண்ட போறான். எதுக்கு தோன்றான்? தண்ணி தேவைப்படுறாரு, கிணறு தோண்டாதான் தண்ணி குடிக்க முடியுமா கேட்கிறேன். அப்படியா? அப்ப உனக்கு தண்ணி தேவைப்பட்டா கிணறு தோண்டி தண்ணி குடிப்பேன். போர் போடலாம். இப்ப தண்ணி நீங்க குடிக்கிறது கிணறு தோண்டியே குடிப்பீங்க. ஆமா. அப்ப தவிச்சா இனிமே யாரா தண்ணி கேட்டா நீங்க தான் தோண்டி குடிச்சுக்கிறீங்க கிணறு. பைப்பு மழை வருது அதான் கேட்கிறேன். இப்ப நீங்க சொல்லுங்க, தண்ணி தேவைச்சுன்னா கிணறு தோண்டியே குடிப்பீரா கிணத்துல குடிப்பீரா? அம்மா தண்ணியை குடிப்போம், திருவிழா எடுத்து குடிப்போம், சரி அடிவா எடுத்து குடிப்போம், வட தண்ணியை குடிப்போம். அதை சொல்லுங்க. ஆமா அதைத்தான் கேட்கிறேன். ஏன் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கண்ட தண்ணி குடிச்சவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். அதான் கேட்கிறேன். ஏன்னா கண்ட தண்ணி குடிச்சா சுண்டு அதான் குடிச்சா பெருமை இருக்க. சரி முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். சரி ஓம்பருக்கு வருமே ஒரு கூட்டு குடும்பத்தில் உள்ளவருக்கு என்ன ஆசை இருக்கும்? குடும்பம் இன்னைக்கு பிரிஞ்சிடக்கூடாது, கைகால சோத்திரம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சாமி கூடாது. கைகால சோத்திரம் நல்லா இருக்கு சாமி கூடாரா? என்னைக்கு செத்துறக்கூடாது ஒரு நப்பாசை இருக்குமா? சாகக்கூடாது ஒரு நப்பாசை இருக்கதான் செய்யும். என் வீட்டுல இருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை முறை எவன்டா எப்படா இவன் ராக்கெட் ராஜா சாகுங்க அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. சொத்த பூரா அமுக்கலாம்னு நினைக்கிறது. அடுத்தப்படாது நீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்ன வரைக்கும் உங்களால யாருமே சாக மாட்டாரு. ஏன்னா நீங்க கொல்ல வேண்டிய இன்னும் பல பேர் இருக்கு. அதான் போயிட்டு போற தப்பு இல்லை. நான் செத்தால எமதர்மன் கேட்பாரு, என்னன்னு எப்பா செத்து வந்திருக்கேன் என்ன வார்த்தைன்னு கேட்பாரு. சரி ஐயா நான் நாடக நடிகர் இருந்தேன். சரி உனக்கு கடைசி ஆசை என்னன்னு கேட்பாரு. என்ன செட்டில இருக்கிறதுக்கு முன்னாடி அப்ப சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? ஐயா நான் கடைசி ஆசை வேற ஒண்ணும் இல்ல. சரி என் கூட தெரிஞ்ச நாடக வேஷம் போடுவார் சேவார்த்திப்பேன். நல்லது. இந்த பையன் என் கூட வரணும். ஓஹோ மறுபடி கண்ணு. சரி மணிமாற அழகரு. சரி முத்துராசா.
உங்க ஊரா வந்தா சிந்திச்சா உங்க புறம் மேல கூட்டிட்டு வாங்க, சேர்த்தே குட்டி வந்தீங்க. அங்க போய் நாடகத்தை ஆடி நாங்க கடைசி ஆசையை முடிச்சிட்டோம். அப்படி உங்க கடைசி ஆட்சி நீங்க சொல்லுவீங்க. உங்களையும் கூட்டிட்டு போக விட மாட்டேன். ஒண்ணு தப்பு இல்லைங்க வாங்க. போறதுக்காக புண்ணியத்தை சேர்க்கணும். ஏன்னா மேலோகம்ன்றது நம்ம இருக்கக்கூடிய பாருங்க சொர்க்க நரகம்னு ஒண்ணு புதுசாவா இருக்கு. பாருங்க ஊருக்கே பலதான் மோசம் சொல்லுங்க. ஆனா உபதேசம் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம சரியா இருந்தா தான் 4 பேருக்கு சொல்ல முடியும். இப்ப நீ சரியா இருந்து 4 பேருக்கு சொன்னாத்தே 4 பேர் கேட்பாங்க. நீனே சரியா இருக்குமா? பேய்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போடுது, நாய்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் முடிச்சா புது கூட்டமா கூட்டம் போட்டா என்ன கூட்டம்? அந்த கூட்டத்தோட முடிவெடுத்தால எப்ப பார்த்தாலும் மனுஷ பையன் நம்ம ரொம்ப இலக்காரமா பேசிக்கிட்டு இருக்கா. எச்சிக்கிற நாயே, பிச்சைக்கார நாயே, கேடு கட்ட நாயே, கேவலப்பட்ட நாய் நம்ம பேர சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கா. அதனால இனிமே மனுஷ பையன் என்னைக்காவது கேடு கட்ட பண்ணியே கேடு கட்ட குறைஞ்சு திட்டானா அப்ப எச்சிக்கிற நாயே திட்ட காரணம் என்ன? எச்ச சொத்தை தின்றவங்க நம்ம எச்சிக்கிற நாயன்றா. இனிமே மனுஷ பையன் போறக்கூடிய எச்சி சொத்தை தின்னக்கூடாது நாயெல்லாம் சேர்ந்து முடிவெடுத்தா. அது தலைவர் நான் எண்ணி இருக்கேன் முடிச்சாச்சு. இப்ப பாருங்க எச்சி சொத்தை தின்னக்கூடாது முடிவெடுத்தா இல்லையா? நாய்கள்லாம் கூட்டம் சேர்த்து ஆரவாரமா போய்கிட்டு இருக்கும் போது இந்த கூட்டத்துக்கு மத்தியில முதல்ல போறது பாத்தீங்கன்னா தலைவர் நாய், பின்னால வருது தொண்டர்கள் கூட்டம். இந்த படம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு ராக்கெட் ராஜா மாதிரி கூட்டத்தை கத்திக்கிட்டு போக. கூட்டத்துல கத்திக்கிட்டு போறது எதுக்கு? இனிமே மனுஷன் போற எச்ச சொத்தை தின்னக்கூடாது முடிவெடுக்கிறதுக்காக போறாங்க. சென்னைக்கு போகணும், தீர்மானத்தை போடணும். இனிமே எதை போற சொத்தையும் தின்னக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து ஆழகாலமா போன இடத்துல ஆரவாரமா போயாச்சு. சென்னையில போய் கால் எடுத்து வச்சாச்சு. காலை எடுத்து வச்சா அப்பத்தே கல்யாணத்தை விசேஷம் முடிச்சு ஒரு கட்டு எச்ச சொத்தை கொண்டாந்து கீழே கொட்டணும்னு அந்த தீர்மானம் போட்ட இந்த தலைவர் நாய் தான் ஓடி போய் முதல் நகைச்சா. இந்த தலைவர் நாய் இது எப்படி இருக்கு? இந்த தலைவர் நாய் இது எப்படி இருக்குன்ற எப்படி இருக்கு? நம்ம சொன்னா பிரயோஜனம் இல்ல. 4 பேர் நம்மள நாய்பட இருக்க முடியும். நம்ம நல்ல எடுத்துக்காட்ட இருக்கணும். நம்ம பேரு இவருடைய பேர் மாதவன், உங்க பேர் கலைவாணி, பத்திரிகை இடத்துல போய் உன் பேர் என்னங்க? வீரத்தேவன், நன்றி மொழி. அப்படி சொல்லுங்க. சட்டம் கேட்டது யாரு? என் தங்கச்சி. தங்கச்சியோட பேரு உடன்பிறந்த சகோதரி வள்ளிநாயகம் கடந்த வேங்கை பூங்குற. தங்கச்சிய வள்ளியா? வள்ளியா கேட்டேன். வந்திருக்கா? பேர் என்னது? கனகி வேங்கை பூங்குறத்தி. வள்ளியானே வந்திருக்கியா? அதே வள்ளியா கேட்டியா? ஆமாயா. வந்திருக்கா வள்ளியானையா? ஆமாயா. ஓடுங்க என் பேர் என்னையா? இல்லதானே. பேரே இல்லதானே? எப்படி கூப்பிடுவ பேரை? ஆமா சூங்க குண்டி. எப்படி சூங்க குட்டிங்க? பேரை அப்படித்தானா? நல்லா வச்சிருக்கிய பேரு, நல்லா இருக்கு ராக்கெட். உன்னை பார்த்த மகிழ்ச்சி, பெருமை உண்டாட்டும். அப்ப அடுத்த காலத்துல உண்டாட்டம் இருக்கீங்கல்ல, அதை வர சொல்லுங்க. அப்ப உள்ள அப்படியே ஆப்ப கடை திறந்து